இப்போலாம் வந்து ஷூட்டிங்க்கு 12 பேர் இல்லாமல் யாரும் போகமாட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனால் சுஹாசினி இன்ட்டு 12 க்ளோனு தொல்லை. அதனால் சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சுக்க வேண்டியிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஷூட்டிங். எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவானில் இருப்பாங்க, ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட, மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா, எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை, டேக்கு போயிடுறேன், நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பிளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டைலாக்லாம் படித்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடினோடனே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போது என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம்னா எல்லோரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில். உங்கள் கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும்.